ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈரல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 4 சில் அளவு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு குழம்பு மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட மஞ்சள் இல்லாததுனால நான் தூளாக எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 5-6 மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சீரகம், சோம்பு, மஞ்சள் தூள், அப்புறம் வத்தல் இந்த 4 மட்டும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தேங்காயை சேர்த்து எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம அரைச்சாச்சு. வெங்காயத்தை தவிர மீதி எல்லாத்தையுமே நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வெங்காயத்தை போட்டு அதை மட்டும் 1-2 அரைச்சிக்கோங்க. மீதி எல்லாமே நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்காக ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா வெடித்து வந்ததும் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி அதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரல் இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு ஈரல் எடுத்திருக்கேன். ஈரல் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி எதுவும் போடாமல் அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஈரல் எப்பொழுதுமே ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் அதை ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், ரொம்ப ஹார்டாயிரும். ரொம்ப சீக்கிரமே வெந்துறதுனால அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வேக வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஹார்டாயிரும். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவு நீங்கள் பண்ணிக்கலாம். தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டுட்டு ஒரு 7-8 நிமிஷத்தில் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு தோசைக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணணும். அது சாதத்துக்கெலாம் நல்லா பரட்டி சாப்பிட நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா போதும், நல்லா திக்காக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இது சாதத்துக்கெலாம் நல்லா பரட்டி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும்.
எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதை வெறும் சாதத்து கூட அப்படியே போட்டு நம்ம பெரட்டி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈரல் எல்லாமே அவ்வளோ சாஃப்டாக வெந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு மசாலா எல்லாம் அதிகமாக சேர்க்காம நல்லா ஹெல்த்தியாக சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எல்லாரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.